இன்றைக்கு செய்தி தியானத்துக்கென்று நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத வசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து நம்ம தியானிப்போம். பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். நம்முடைய தேவன் பாருங்க, அவர் சொல்றார், என் தேவன் நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? பணக்கார தேவன். அதை முதல்ல மறந்துடாதீங்க. ஐஸ்வர்யம் உள்ள தேவன். ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில என்ன பண்ணுவாராம்? நிறைவாக்குவார். பிதாவாகிய தேவன் பெரிய பணக்காரர். வானமும் பூமியும் அவருடையது, வெள்ளியும் பொண்ணும் அவருடையது, எல்லாமே அவருடையது. அப்படிப்பட்ட தேவன் உங்களை பாருங்க, உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் தான் மகிமையில நிறைவாக்குவார். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா, பிதாவாகிய தேவனிடத்துல வந்து ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா அங்க இயேசு கிறிஸ்து வேணும். ரலிலே சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துவை அறியாமல், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல், இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால நீங்க ஜெபிக்காம, இயேசு கிறிஸ்துவை நேசிக்காம, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காம, இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை பின்பற்றாம, இயேசுவை நீங்க ஒதுக்கி வைத்து விட்டு பரலோக ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது. அதான் அவர் தெளிவா சொல்றார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில என்ன பண்ணுவாரு? நிறைவாக்குவார். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அப்ப கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தரும்படிதான் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி தந்தார். புரியுதுன்னா? ஒரு அலையிலே சொல்லுங்க. இன்றைக்கு என்னென்ன குறைவுகள் உங்க வாழ்க்கையில இருக்கோ, நீங்க இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனை நோக்கி நீங்க ஜெபம் பண்ணணும். இயேசுவின் நாமத்தை சொல்லி நீங்க, பிதாவே, அப்பா, இயேசுவின் நாமத்தினால நம்முடைய ஒரே பேரான குமாரன் ஆகிய இயேசுவினுடைய பேரால நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன், எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு சொன்னா, அவர் உங்க குறைவுகளை எல்லாம் அந்த இயேசுவின் மூலமா நிறைவாக்குவார். நம்புறவங்களை ஒரு அலையிலேயே சொல்லுங்க. இதுல உங்களுக்கு நாம மற்றவங்களை எப்படி ஆசீர்வதிக்கணும், நாமே எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் என்கிற 2 காரியத்தை உங்களுக்கு ஒரு பகுதியிலிருந்து உங்களுக்கு பிரசங்கிக்க விரும்புகிறேன். அதை நம்ம சீக்கிரமா சுருக்கமா நம்ம தியானிப்போம். எல்லாருக்கும் தெரிந்த பகுதி யோவான் 2ஆம் அதிகாரம் 1லேருந்து 11 வரைக்கும் நம்ம தியானிக்க போறோம். அதான் இன்னைக்கு செய்தி. யோவான் இது திருமண வீட்டில் தியானிக்கிற ஒரு செய்தி. ஆனா அதை நாம வேற விதமா நம்ம என்ன பண்ணுவோம்? பகுத்து அதை ஆராய்ந்து பார்ப்போம். யோவான் 2 திருப்பி கொள்ளுங்க. 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே, கலிலேயா என்கிற ஊர்ல, கானா ஊர்ல ஒரு கல்யாணம் நடந்தது. அந்த ஒரு ஊர்ல ஒரு கல்யாணம், நல்ல ஒரு கதை மாதிரி கேளுங்க. ஒரு கல்யாணம் நடக்குது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். அங்க யார் இருந்தது? முதல்ல இயேசுவின் தாய் மரியாதை அந்த கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க. அந்த வீட்டுல இருந்தாங்க. இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். பாருங்க, அங்க இயேசு கிறிஸ்துவினுடைய தாயும் அங்க அந்த கல்யாண வீட்டுல இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அங்க என்ன பண்ணிருக்காங்க? திருமணத்திற்கு அழைத்திருக்கிறாங்க. உங்க வீட்டுல ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு அதிசயம் நடக்கணும், உங்க வீட்டுல குறைவெல்லாம் நீங்கணும்னா முதல்ல அங்க இயேசுவை நீங்க அழைத்திருக்கணும். அதான் ஒரு ரகசியம். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அதனால தான் எல்லா விஷயத்துல எது செய்தாலும் இயேசுவே வாரும்னு சொன்ன ஒரு பிஸ்னஸ் ஆனாலும் சரி, உங்க வீட்டுல நடக்கிற நல்ல காரியங்கள் ஆனாலும் அனுதினமும் நீங்க உங்க வீட்டுல யாரை கூப்பிட்டுக்கணும்? இயேசுவை கூப்பிட்டுக்கணும். அவர் உங்க கூடவே இருக்கணும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்ன ஆண்டவர் உங்க கூட நீங்க வைத்துக் கொள்ளணும். இந்த கல்யாண வீட்டார் பாருங்க, அன்றைக்கு அவங்க செய்த ஒரு நல்ல காரியம் கரெக்டா யாருக்கு பத்திரிக்கை கொடுத்துருக்காங்க? இயேசு கிறிஸ்துவுக்கு பத்திரிக்கை கொடுத்துருக்காங்க. பாருங்க, அதான் அழைக்கப்பட்டிருந்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் எங்கே போய் எப்படியோ தேடி அவர் எங்க இருந்தாரோ தெரியல, கரெக்டா எங்க கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவரை அழைத்திருக்கிறாங்க. அதனால அவங்க தப்பித்தாங்க. சரி, இப்போ அங்க எப்படி அற்புதம் நடப்பதற்கு காரணம் என்ன? இப்போ அங்கே இயேசுவும் அழைக்கப்பட்டிருந்தார். படிங்க. திராட்சரசம் குறைவுபட்ட. இப்ப அங்க என்ன குறையுது? அந்த வீட்டுல, கல்யாண வீட்டுல திராட்சரசம் குறையுது. முதல்ல என்ன வசனம் வாச்சோம்? உங்க குறைவுகள் எல்லாம்
கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவான். இப்ப இந்த வீட்டுல என்ன வந்துச்சு? திராட்சரச குறைவு வந்துருச்சு. நம்ம ஊர்ல கல்யாணத்துல எப்படி சாம்பார் எல்லாம் குறையக்கூடாதோ, சாப்பாடு குறையக்கூடாதோ, அது போல அந்த ஊர்ல திராட்சரச குறையக்கூடாது. யூதர்கள் கல்யாணத்துல திராட்சரச குறைஞ்சிருச்சுன்னா அந்த கல்யாணத்துல ரொம்ப கேவலமா பேசுவாங்க, ரொம்ப அற்பமா பேசுவாங்க. எது குறைஞ்சாலும் திராட்சரசம் மட்டும் அங்க என்ன கூடாது, குறையவே கூடாது. அது அவங்க மேன்மையாக நினைக்கிற ஒரு காரியம். ஆனா எதிர்பாராம இந்த வீட்டுல என்ன குறையுது? திராட்சரசம் குறையுது. ஆனா இந்த திராட்சரசம் குறைஞ்ச உடனே அங்க என்ன நடக்குது பாருங்க. இயேசுவின் தாய் அவரை நோக்கி, இயேசுவின் தாயார் இயேசுவை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால், அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால், இல்லை என்றார். உங்க மூலமா இன்னொருத்தருக்கு இந்த உலகத்துல அற்புதம் நடக்கணும்னா நாம என்ன பண்ணணும்? மரியாதை கண்டு நம்ம கற்றுக்கொள்ளணும். பாருங்க, இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு நீங்க போறீங்க, அங்க போன பாருங்க, இந்த வீட்டையே எடுத்துக்கங்களேன். திராட்சரசம் குறைஞ்ச உடனே அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் எதை பேசியிருப்பாங்க? ஆமா, பத்திரிக்கை கொடுக்க வரும்போது அப்படி பந்தா காட்டி, சின்னம்மா என் மருமகளை வந்து பாருங்க என்ன அழகா இருக்கும் அப்படின்ச்சு. இங்க வந்து திராட்சரசமே குறைஞ்சி போச்சு. வெறும் மேக்கப் தான் பண்ணியிருக்குது. மூஞ்சா பார்த்தா நல்லா இருக்குது, முடியை பார்த்தா கொத்தமல்லி கொண்ட மாதிரி இருக்குது. இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அங்க மூக்க பாரு, என்னமோ 50,000 ரூபாய் புடவைன்னு சொல்லிச்சு, இதான் 5,000 ரூபாய் கூட தேராது. எங்கேயோ போய் வாங்கிட்டு வந்து கட்டிட்டு இவங்க பேசுகிற பேச்சை பார்த்தா அப்படி பந்தாவா இருந்துச்சு, பார்த்தா திராட்சரசம் இல்லை. இப்படி அங்கே பேசிட்டே இருந்திருப்பாங்க. மாப்பிள்ளை குறித்தும் பெண்ணை குறித்தும் பல முறுமுறுப்பு அங்கே நடக்குது. திராட்சரசம் குறைஞ்சதுக்கு தேவையில்லாதெல்லாம் அங்கே பேசுகிறாங்க. என்னென்னமோ இவங்க பந்தா காமிச்சாங்க, என்னென்னமோ பெருமை பேசினாங்க. இங்கே வந்து பார்த்தா திராட்சரசம் இல்லைன்னுவா. சுற்றி சுற்றி எங்கே தான் வர்றாங்க? திராட்சரசத்துக்கே வர்றாங்க. நிறைய பேர் யோசிக்கிறீங்கப்பா, தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு. இதான் தீர்க்க தரிசனம், இதுக்காக தனியாக ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. இப்படி தான் நடக்குது. கல்யாண வீட்டில் போனால் குறைகளை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? அதிகமாக பேசி பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட ஒரே முணுமுணுன்னு குறைதான் சொல்கிறோம். என்ன கல்யாணம் நடத்துகிறாங்க, என்னத்தான் நடத்துகிறாங்க? இதெல்லாம் பெரிய மண்டபம்னாங்க. இது என்ன மண்டபம்? இது விட பெரிய மண்டபம்லாம் இருக்கு. அது அப்படி இருக்கும்னாங்க, இது இப்படி இருக்கும்னாங்க. அது எல்லாம் அங்கே இருக்குது. ஆனால் இவங்க இறுதியை ஏற்றுக்க மாட்டேங்குது, பாராட்ட மாட்டேங்குது. குறை 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 குறை, ஒரே குறை தான். ஏதாவது ஒன்று குறைய சொல்லி இவங்க திருப்தி அடையணும், இவங்க சந்தோஷப்படணும். குறைவே அங்க பார்த்து எல்லாம் முணுமுணுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க எல்லாம். அது பைபிள் இல்லை, நான் உங்களுக்கு கற்பனை பண்ணி சொல்றேன். ஏன்னா நம்ம கல்யாணத்தில் நடக்கிறத சொல்றேன், நம்ம என்ன பேசுறோன்றத சொல்றேன். இதாங்கில ஒரு குறைய பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த எல்லா குறைகளை பேசுகிறதும் இப்ப யார் காதுக்கு வருது? இல்ல, இயேசு காதுக்கு வர்றதுக்கு முன்னாடி இயேசுனுடைய தாயினுடைய காதுக்கு வருது. என்ன எல்லாம் வந்தாங்க, ஒரு பந்தி முடிஞ்சது, 2வது பந்தி முடிஞ்சது, 3வது பந்திக்குள்ள எல்லாம் ஒரு மாதிரி என்னென்னமா சலசலப்பா தெரியுது. கூட்டமா பேசுறாங்களே, 2 பேரா பேசிக்கிறாங்களே, என்னதான் பேசிக்கிறாங்க சொல்லி கவனித்தா இந்த வீட்டுல இப்போ முக்கியமா திராட்சரசம் குறைந்து விட்டது அப்படிங்கிற செய்தி மரியாள் காதுக்கு வரும். நல்ல கவனிங்க. நீங்க ஜெபம் பண்ணி மற்றவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, உங்க ஜெபத்தை கேட்டு பிதாவாகிய தேவன் மற்றவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து அவங்களுடைய குறைவை கிறிஸ்துவுக்குள் நிறைவாய் மாற்றணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, ஒரு மனுஷனுடைய குறைவை 2 குறை. முதல் குறைவை தப்பா பேசக்கூடாது. அவங்க குறைவை தப்பா பேசக்கூடாது. குழந்தை இல்லை, அவங்கள பார்த்துட்டு அற்பமா பேசக்கூடாது.
நல்ல வேலை இல்லை, அற்பமா பேசக்கூடாது. வீடு வாசல் இல்லை, அற்பமா பேசக்கூடாது. ஏதோ ஒரு வியாதி, அற்பமா பேசக்கூடாது. நம்ம அதை தான் பார்ப்போம், குறைகளை தான் பார்ப்போம். ஆனா இங்கே மரியாளுடைய இறுதி என்னன்னா, அங்கே அந்த ஒரு பிரச்சனையான காரியத்தை, ஒரு வெக்கப்பட்டு போகிற ஒரு காரியத்தை அந்த மரியாள் அப்படிப்பட்ட சிந்தையோடு கூட பார்க்கல. குறைவை எப்படி நிறைவாக்கலாம்? இப்ப வெக்கப்பட்டு போறாங்க கொஞ்ச நேரத்துல. இது எல்லாருக்கும் தெரிஞ்சோடனே அந்த குடும்பமே கண்ணீர் விட போறாங்க. அந்த திருமணமே கொலாப்ஸ் ஆக போகுது. காலத்துக்கு அதை பேசிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்ப நாம ஏதாவது இந்த குடும்பத்துக்கு உதவி செய்து இந்த குறைவை இந்த கிறிஸ்து இயேசுக்குள் நம்ம என்னவா மாத்தணும்? நிறைவாய் மாத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நல்ல எண்ணத்தோடு கூட அந்த குறைய பார்க்கறாங்க. புரியுதுன்னு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் நானும் அப்படிதான். நம்ம ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஒருத்தருக்கு அற்புதம் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அவங்க குறைவை குற்றமாவோ அல்லது அற்பமாவோ அல்லது அவங்கள கேவலமாவோ நம்ம பார்க்கவே கூடாது. குறைவில்லாத மனுஷன் உலகத்துல யாருமே கிடையாது. உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னா தெரிஞ்சுக்கங்க, அவங்களுடைய குறைவை நான் எப்படி மாத்தணும் அப்படின்னு நீங்க யோசிக்கணும். அந்த குறைவை நமக்கு வந்தது போல நம்ம ஏத்துக்கணும். நம்ம வீட்டில் திராட்சரசம் குறைஞ்சா நம்ம எப்படி வெக்கப்பட்டு போவோம்? நம்ம எப்படி பதறி போவோம்? நமக்கு என்ன அந்த டைம்ல கை ஓடாது, காலை ஓடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த குடும்பத்தார் இருக்காங்களே, இவங்களுக்கு ஏதாவது நான் பண்ண முடியுமா? இவங்களுக்கு எப்படியாவது ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி மரியாள் யோசிக்கிறாங்க. மற்றவங்கள என்ன பண்றாங்க? குறை சொல்றாங்க. மற்றவங்கள அவங்கள வெக்கப்படுத்துறாங்க. மற்றவங்கள வேடிக்கை பார்க்கறாங்க. ஆனா இந்த மரியாள் மட்டும் வித்தியாசமா யோசிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் அப்படிதான். நீங்க ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணி அவங்களுக்கு அற்புதம் நடக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, அவங்களுடைய குறைவை நீங்க கவனிங்க. இயேசுகிறிஸ்துவின் ஊழியத்தினுடைய வெற்றிக்கு ரகசியமே அதுதான். அவர் பாருங்க, யாரெல்லாம் குறைவுள்ளவங்களா இருக்கிறாங்களோ அவங்கள தேடி போவார். கண் இல்லையா? அவங்கள தேடி போவார். காது கேட்கலையா? அவங்கள தேடி போவார். முடவர்களா? அவங்கள தேடி போவார். மற்றவங்களை அவங்கள குறை சொல்லிட்டு இருந்தாங்க. மற்றவங்களை அவங்கள நிந்தித்து அவமானப்படுத்தி கொண்டிருந்தாங்க. ஆனா இந்த இயேசுவோ உலகத்துல யாரெல்லாம் குறைவுள்ளவர்கள், பாவிகள், துரோகிகள், கை கால் இல்லாதவங்க, ஊனமற்றவர்கள், குழந்தை இல்லாதவர்கள், யாரெல்லாம் உலகத்துல வெக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, யாரெல்லாம் குறைவா இருக்கிறாங்க, யாரெல்லாம் இல்லாம இருக்கிறாங்க, அவங்களையா தேடி போனார். அதுக்காக கர்த்தர் நம்மையும் அழைத்திருக்கிறார். நாம மற்றவருடைய குறையை சுட்டி காட்டுகிறவர்களாய் வாழக்கூடாது. அந்த குறைவை கிறிஸ்து இயேசுவினிடத்தில் ஜெபித்து அவங்களுக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற இந்த மரியாள் அம்மாவை போல நம்ம வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். இதுல ஒரு கேள்வி. இதுவரைக்கும் இந்த சம்பவம் வரைக்கும் இயேசுகிட்ட ஒரு அற்புதம் கூட பண்ணல. இப்பதான் ஊழியத்துக்கு இன்னும் வரல. அவரு அதுக்குள்ள ஒரு கல்யாணத்துக்கு வந்துட்டாரு. அற்புதமே பண்ணாத அந்த இயேசுவின் இடத்துல எப்படி மரியாள் இந்த அம்மா தைரியமா போய் இந்த வீட்டில் திராட்சரசம் குறைஞ்சிச்சு, ஏதாகிலும் பண்ணு அப்படிங்கிற அவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை நம்பி அங்கே திடீர்னு வாங்கிட்டு வந்தாலும் கொடுக்க முடியாது. அது பல நாட்கள் ஊற வைத்து பதப்படுத்தின ஜூஸ். அது உடனே எல்லாம் கிடைக்காது. அப்போ உடனே கிடைக்கும்படி ஏதாகிலும் இயேசு செய்வார் அப்படின்னு சொல்லி எதை வைத்து மரியாள் கண்டுபிடிச்சாங்க? ஒண்ணுமே அற்புதம் பண்ணல. இயேசு இது வரைக்கும் ஒரு அற்புதம் கூட பண்ணல. எப்படி அவங்களுக்குள்ள எப்படி அந்த விசுவாசம் வந்துச்சு? தண்ணி கொடுங்க. எப்படி வந்திருக்கும்? பிரதர் என்னமோ சொன்னார்.
சீசர்களை இல்லை, இந்த ஃபர்ஸ்ட் அற்புதம். சீசர்களை தேர்ந்தெடுத்தாலும் அற்புதம் எதுவும் பண்ணல, இது வரைக்கும் அற்புதம் பண்ணல. இந்த ஃபர்ஸ்ட் அற்புதம் நடக்க போகுது. இவங்க வந்துட்டாங்க பக்கத்துல. எப்படின்னா அந்த வசனத்தை வாசிங்க, லூக்கா 1ஆம் அதிகாரம் 30லேருந்து 35 வரைக்கும் நீங்க வாசிங்க. அந்த விஷயத்த இந்த மரியாள் அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அது எப்படி தெரியும், என்ன தெரியும்? வேகமா வாசிங்க, 31லேருந்து 35 வரைக்கும். 1 லூக்கா. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். இதெல்லாம் மற்றவங்க உலகத்துக்கு தெரியாது, மரியாளுக்கு மட்டும்தான். இதை மனசுக்குள்ள வைத்திருந்தால் அது என்னென்ன சொல்ற பாருங்க. அவர் உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றார். அதற்கு மரியாள் தேவ தூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே. நல்ல கவனிங்க, எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே என்றால், தேவ தூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஒரு மனுஷனுடைய உதவி இல்லாம, கணவனோடு கூட இணையாம பிறந்தவர் தான் இந்த இயேசு. இத மரியாள் அனுபவிச்சிருக்காங்க, பார்த்திருக்கிறாங்க, அறிந்திருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு தெரியும் இவர் தேவனுடைய குமாரன், பரிசுத்த ஆவியார் மூலமா என் மூலமா பிறந்திருக்கிறாரு. ஆனால இந்த குறைவை நிறைவாய் மாற்ற இவர் வல்லமை உள்ளவர் என்று அவளை அறிந்திருந்தால், கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. இன்றைக்கும் அதே விசுவாசத்தான் பிரியமானவர்கள, நீங்களும் நானும் இயேசு கன்னி மரியாள் இடத்துல பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக அவர் பிறந்திருக்கிறார் என்று நீங்க விசுவாசித்து, இவர்தான் தேவனுடைய குமாரன் என்று அறிந்து நீங்க நம்பி அவரை நோக்கி நீங்க ஜெபித்தீங்கன்னா, அதே மரியாளுக்கு செய்த அற்புதத்தை நமக்கும் ஆண்டவர் செய்வார். எத்தனை நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் விசுவாசம். அவங்க அறிந்திருந்தாங்க இவர் ஸ்பெஷலா பிறந்தார், இவர் வித்தியாசமா பிறந்தவர். அதனால இவருக்குள்ள இந்த பிரச்சனையை மாற்றுகிற ஏதோ ஒரு பவர் இருக்கு, செஞ்சிருவார், முடிச்சிருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில சொல்லிட்டாங்க. ஆனா இயேசு அதுக்கு என்ன பதில் கொடுத்தாருன்னா, படிங்க. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். ஏன் இதை கர்த்தர் அந்த இடத்துல சொன்னாருன்னு சொன்னா, அங்க ஒரு சத்தியம் உள்ளே அடங்கி இருக்கிறது. மரியாள் சொன்ன உடனே அப்படியா குறைஞ்சிச்சா, சரி தண்ணியை கொண்டு வாங்க, நான் அற்புதம் பண்ணி தரேன் கொடுத்துருந்தா, அப்ப இன்றைக்கு வரைக்கும் ஜனங்க என்ன பண்ணுவானா, தங்களுக்கு ஒரு அற்புதம் வேணும்னா யாருக்கிட்ட போவாங்க? மரியாள் கிட்ட போவாங்க. மரியாள் மூலமா ஜெபம் பண்ணுவாங்க. அதை அப்பவே கட் பண்றதுக்கு தான் ஆண்டவர் சொன்னாரு, நீ சொல்லி நான் செய்யக்கூடாது, உன் மூலமா நான் அற்புதம் பண்ணிடக்கூடாது. நீ சொல்லி நான் அற்புதம் பண்ணிட்டான், கால என்ன விட்டுட்டு யாரை கடவுள் ஆக்கிடுவாங்க. அதனால தான் அப்பவே என்ன பண்ணாருன்னா கட் பண்ணாரு. எந்த இடத்துல அம்மான்னு கூப்பிடல, தாயேன்னு கூப்பிடல, ஸ்திரீயன் தான் கூப்பிட்டாரு. ஏன்? மனுஷனுடைய இருதயத்துல அவங்களை தெய்வமாக்கி விடக்கூடாது என்பதில் அவர் கவனமா இருந்தார். அதனால தான் உடனே மரியாள் சொன்ன உடனே அற்புதங்களை செய்யல. ஆனா அந்த தாயாருடைய இருதயத்தை அவர் கவனித்தார். அவர் அல்லேலூயா சொல்லுங்களேன். அவ இரக்கம் உள்ளவளாய், அந்த வீட்டினுடைய குறைவை காண்கிறவளாய், அந்த வீட்டுக்கு ஏதாவது ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு கூட தன் மகனாகிய இயேசுனிடத்துல வந்த அந்த கோரிக்கை, அந்த ஜெப விண்ணப்பத்தை வைத்ததை ஆண்டவர் என்ன பண்ணல, மறக்கவே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் நீங்க தகுதி உள்ளவர்களோ தகுதி இல்லாதவர்களோ எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, நீங்க இரக்கம் உள்ளவர்களாய், மற்றவர்களுடைய குறைவை நீக்குகிறவர்களாய் ஆண்டவர் நோக்கி ஒரு விண்ணப்பத்தை நீங்க ஏறெடுத்துட்டீங்கன்னா, தாமதிக்கலாம், ஆண்டவர் அதை தள்ளி போடலாம், ஆனா கட்டாய அந்த அற்புதத்தை அவர்களுக்கு செய்து முடிப்பார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க ஜெபத்தை கத்த தள்ளவே மாட்டார். அந்த நேரத்துல தள்ளினது போல இருந்துச்சு, ஆனா தள்ளல. உடனே ஆண்டவர் பாருங்க சொன்னாங்க. ஆனா மரியாளோ சோர்ந்து போல. நீங்களே நானே என்ன பண்ணுவோம், சரி சொல்லிட்டாரு,
இனி கதை முடிஞ்சுது, இந்த வீட்டார் வெக்கப்படணும்னு இருக்குது, இதுல நாம ஒன்றும் பண்ண முடியாது, உனக்கும் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை நம்ம சாதாரணமா நம்ம யோசனைப்படி யோசிச்சா எப்படி? இப்போ ஒன்று வந்து சொல்றாங்கன்னு வைங்க, இப்போ நானும் பாஸ்டம்மா ஒரு கல்யாண வீட்டுக்கு எங்கேயோ போகிறோம், அந்த வீட்டில் ஏதோ ஒரு குறையுது, அங்கே பாஸ்டம்மா என்கிட்ட ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னு சொல்கிறாங்க, உனக்கு எனக்கு என்ன, இதை பற்றி நமக்கு என்ன பிரச்சனை, நம்ம இதுக்கு சம்மந்தம் என்ன அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கு இங்கே. புரியுது உங்களுக்கு? உனக்கும் எனக்கு, அவங்க வீட்டில் வைக்கப்பட்ட நமக்கு என்ன, உனக்கும் எனக்கு என்ன, நம்ம போலாவா அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்குது இயேசு சொல்கிறத பார்த்தா. ஆனால் அந்த அம்மா சோர்ந்து போல, இயேசுவின் மேலே நம்பிக்கை வைத்தாள், இயேசுவை அறிந்திருந்தான், இயேசுவும் அறிந்து கொண்டான். என்ன அறிந்து கொண்டார்னா, என் தாய் நான் ஒரு அற்புதர் என்பதை கண்டுபிடித்து விட்டாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவரும் தன் தாய் கிட்ட ஒரு நாள் சொன்னது கிடையாது, நான் யார் தெரியுமா, நான் பெரிய தேவகுமாரன், நான் நினைச்சா தண்ணியை திராட்சரசமா மாத்துவேன், கடல் மேலே என்ன நடப்பேன், காட்சிய கடலை அப்படின்னு சொன்னது கிடையாது. இப்போ அவருக்கே ஒரு அதிசயம், என் தாய் என்னை கண்டறிந்தாள், நான் ஒரு அற்புதர் என்பதை என் தாய் கண்டுபிடிச்சிட்டான் என்று அவர் ஆச்சரியப்பட்டு அடுத்தது என்ன பண்ணார்னா, அந்த அம்மா சோர்ந்து போகாம அங்க இருக்கிற வேலைக்காரரை கூப்பிட்டு ஒரு ரகசியத்தை சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க வாசிங்க. இப்போ அங்க பாருங்க, அடுத்தவர்களின் குறைவை அவள் கவனித்தால், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்பினால் சோர்ந்து போகாமல் நல்ல ஆலோசனை கொடுத்தால். புரியுதுன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதே போல மற்றவர்களுக்கு அற்புதம் நடக்கணும்னா அவர்களுக்கு நல்ல ஆலோசனை நீங்கள் கொடுத்து அவர்களை தேவனிடத்தில் அனுப்பணும். புரியுதுன்ற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவங்கள சர்ச்சுக்கு அனுப்பிடணும். போங்க, இயேசுகிட்ட போங்க, இயேசுகிட்ட வாங்க அப்படின்னு நீங்கள் அவங்கள கூட்டிட்டு வந்துடணும், அவங்கள அனுப்பிடணும். பாருங்க, இவங்க சொல்லி இயேசு முடியாதுன்ட்டாரா, அதோட அந்த பிரச்சனையை விட்டுறல, அதோட நமக்கு என்னன்னு விடல. ஆனாலும் அவங்களுக்கு எப்படியாவது ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்குறேன். என்ன ஆலோசனை? அந்த வேலைக்காரரை பார்த்து அவர்கிட்ட போங்க, அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்கன்ட்டார். இதுதான் நம்ம ஊழியம். நீங்க உலகத்துல பார்க்குற எந்த ஒரு மனுஷனையும் நீங்க என்ன பண்ணணும்னா, ஆண்டுகிட்ட போங்கன்னு அனுப்பிடணும், சர்ச்சுக்கு போங்கன்னு அனுப்பிடணும், அங்க அவர் உங்களோட பேசுவாருன்னு அனுப்பி. இதாங்க நம்ம ஊழியம். இந்த கடைசி நாட்களில் இந்த ஊழியத்தை நீங்க செய்தா போதும், ஒரு பெரிய எழுப்பதிலையும் மற்றவர்களுக்கு அற்புதத்தையும் நாம் பெற்றுக் கொடுக்க முடியும். புரியுதுன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ மரியாள் அம்மா சொன்ன உடனே ஆண்டவர் அற்புதத்தை செய்திருந்தா அந்த அம்மா மட்டும்தான் பார்த்துருப்பாங்க. ஆனா இப்ப அந்த அம்மாவுக்கு செய்யாம இப்ப வேலைக்காரருக்கு ஆண்டவர் செய்ததுனால பாருங்க, அங்க இருக்கிற எல்லாரும் அறிந்து கொண்டாங்க. இப்ப அங்க என்ன நடக்குது? இப்ப நமக்கு அற்புதம் நடக்கணும். இப்ப நல்ல கவனிக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ உங்க மூலமா மற்றவர்களுக்கு எப்படி அற்புதம் நடக்கணும்ன்றதை நம்ம பார்த்தோம். மற்றவர்களுடைய குறையை நீங்கள் குற்றமாக எண்ணாமல் மற்றவர்களுடைய குறைகளுக்கு நீங்க மனஸ்தாபப்பட்டு இயேசுவை நோக்கி ஜெபிக்கிறவங்கள நீங்க மாறினீங்கன்னா உங்க மூலமா இந்த உலகத்துல அநேகருடைய குறைகளை கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாய் மாற்றுகிற வல்லமுள்ள ஊழியக்காரிகளாய் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். புரியுதுன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நமக்கு என்ன செய்யணும்? தொடர்ந்து வாசிங்க. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, இப்ப வேலைக்காரரை நோக்கி ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கறாங்க பாருங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, அவ்வளவுதான், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றால். அவ்வளவுதான். இதைத்தான் நாம சொல்லணும். மற்றவங்களை பார்த்து சர்ச்சுக்கு வாங்க, இயேசு உங்களோடு கூட பேசுவாரு, அந்த இயேசு உங்களோட என்ன சொல்றாரோ அதன்படி நீங்க செய்யுங்க. பிரசங்கத்துல பேசுவார், பைபிள் படிக்கும் போது பேசுவார், பல காரியங்களை உங்களோடு கூட ஆண்டவர் பேசுவார், கட்டாயம் பேசுவார். இப்ப இங்க ஒரு ரகசியத்தை சொல்லிட்டாங்க, அவர் இயேசு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கன்றார். இப்போ மரியாளுடைய இருதயத்தில் ஆழத்தில் இருக்கிறது என்னன்னா, எப்படியும் அந்த வீடு வெக்கப்பட்டு போகக்கூடாது, அந்த வீட்டுல குறைவு நிறைவாகணும், அந்த வீட்டுல திராட்சை ரசம் வரணும். அது எப்படி வரும்னாலாம் தெரியாது, தண்ணீரே திராட்சை ரசமா மாத்துவாருன்னு தெரியாது, எப்படியும் அங்க அந்த நிந்தை அவமானம் நீங்கணும். அதுல கவனமாவே அந்த அம்மா இருக்கிறாங்க. எப்படியோ நீங்க அவரை போய் பிடிச்சிக்கங்க அப்படின்னு அனுப்பிட்டாங்க. பாருங்க இப்ப என்ன நடக்குது.
யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, இப்ப இயேசு பாருங்க வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். பாருங்க, அதுல ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இருக்கு. அது இன்னொரு நாள் நான் பிரசங்கத்துல பார்ப்பேன். ஏன்னா இந்த ஜாடி வெளியே அவங்க கை கால் கழுவுறதுக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஜாடி, அதை சுத்தமா இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. ஆனா அதுல நிரப்ப சொல்றார். அப்ப அதனுடைய நோக்கம் என்னன்னா, தள்ளப்பட்ட தகுதி இல்லாதவர்களை கர்த்தருடைய ஊழியத்துக்கு அழைக்கிறார். அது அழைப்பு தள்ளப்பட்டதும் தகுதி இல்லாததும் வெளியே இருக்கிறதுமான அந்த பாத்திரத்தை அவர் அற்புதம் பண்றதுக்கு செலக்ட் பண்றார். அதை நம்ம எல்லாம் தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்ம எல்லாம் ஆண்டு அப்படித்தான் தெரிந்து கொண்டு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அது வேற சப்ஜெக்ட். ஆனா இங்க என்ன சப்ஜெக்ட்னா, அப்படிப்பட்ட ஒரு பாத்திரத்தை கொண்டு வாங்கன்னு சொன்னா, இந்த வேலைக்காரர்கள் பாருங்க திருப்பி இயேசு வண்டை அது அழுக்கு, அது கை கால் கழுவுறதுக்கு வச்சிருக்கிறோம், அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு வார்த்தை பேசல. அதைத்தான் மரியாள் சொல்லி அனுப்புனாங்க. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதே செய்யுங்க. நீங்களும் நானும் என்ன பண்ணுவோம்? பாஸ்டர் ஒன்று சொன்னா அவருக்கு என்ன தெரியும்? இந்த பாத்திரத்தை பயன்படுத்த முடியுமா? இதுல சமைக்க முடியுமா? இதை பண்ண நம்ம ஆலோசனை சொல்லுவோம். ஆனா இங்க திருப்பி ஆலோசனை சொல்லக்கூடாது. அதான் மரியாள் கவனமா சொல்லி அனுப்புனாங்க. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும் நீங்க செய்யுங்க. இப்ப தகுதி இல்லாத உடனே கொண்டு வர சொல்றார். வெளியே கை கால் கழுவுறதுக்கு வைத்த அந்த பாத்திரத்தை கொண்டு வர சொல்றார். அது இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க. நானும் சமலை போய் பார்த்துட்டு வந்தோம். அந்த கற்ஜாடி இன்னும் இஸ்ரேல்ல இருக்கு. அந்த வேலைக்காரங்க பாருங்க எவ்வளவு நல்லவங்க பாருங்க. ஒன்னும் பேசல, அமைதியா போய் அந்த கற்சாடியில என்ன பண்ணாங்க? தண்ணீர் நிரப்புறாங்க. ஃபுல்லா தண்ணியை நிரப்புறாங்க. எவ்வளோ மனசுல என்னென்னமோ தோண்டி இருக்கும். என்னடா இவரு, ஒரு நல்ல பாத்திரம் இருக்கு, அங்க சில்வர் பாத்திரம் இருக்கு, இதை விட பெஸ்ட் ஏற்கனவே திராட்சரச கலக்கின பாத்திரம் அங்க இருக்கு, காலியானது இருக்குல்ல, திராட்சரச தீர்ந்து போனது அங்க, அதை கொண்டு வாங்கன்னு சொல்லல. தேவையில்லாம ஒதுக்கப்பட்ட கை கால் கழுவுறதுக்கு அற்பமா எண்ணப்படுகிற அந்த பாத்திரத்தை தான் அவர் தேர்ந்தெடுக்கிறார். அதான் கிறிஸ்துவின் அன்பு. நம்மெல்லாம் அப்படித்தான் இருந்தோம் ஒரு காலத்துல. அதனால தான் நம்ம எல்லாம் தேர்ந்தெடுத்து கொண்டு அபிஷேகித்து திராட்சரசத்தை போல அவருடைய அபிஷேகத்தினால நம்மை நிரப்பி அநேகருடைய தாகத்தை தீர்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இப்ப என்ன சொல்றாரு? அந்த தண்ணீர் நிரப்புங்கள். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். பாருங்க, அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவங்க கொஞ்சமா நிரப்பி இருந்தா கொஞ்சம் திராட்சரசத்தை கிடைச்சிருக்கும். ஆனா அவங்க நல்ல மனுஷருங்க பாருங்க. அந்த பாத்திரத்துல எவ்வளவு நிறைச்சாங்க? நிறைய தண்ணி நிறைச்சாங்க. கொஞ்சம் கூட சந்தேகப்படவே இல்லை, எந்த எதிர் பேசவே இல்லை. இவர் பழமும் இல்லை, திராட்சை இல்லை, ஒன்றும் இல்லை, வெறும் தண்ணியை நிரப்ப சொல்றாரு அப்படின்னு எதுவுமே அவங்க யோசிக்கல. உங்களுக்கு அற்புதம் நடக்கணும்னா நீங்க எதுவுமே யோசிக்க கூடாது. இயேசு என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்யணும். பேதுரு அப்படித்தானே, முழுவதும் மீன் பிடித்தான், ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆனா காலையில வெயில் வந்த பிறகு மீனே இருக்காது, அது கடல் ஆழத்துல போயிடும் மீன் வெயில் வந்தா. ஆனா பாருங்க, சூழ்நிலை மாறுதலா இருக்கு, சூழ்நிலை ஆப்போசிட்டா இருக்கு. இப்போ ஆண்டவர் அவனை சொல்றாரு, நீ வலது பக்கமா வலைய வீசுங்கிறாரு. பாருங்க, அப்ப கூட அவன் சொல்றா பாருங்க, ஆண்டவரே முழுதும் நான் வலையை வீசினா ஒரு மீன் கூட எனக்கு கிடைக்கல, ஆனா இப்போ உங்க வார்த்தையின்படி நான் என்ன பண்றேன், வலையை வீசினா வலை நிறைய கிளியத்தக்க மீன். பார்த்தீங்களா? ஆண்டவர் எதை சொல்றாரோ அதுக்கு விரோதமா நம்ம பேசவே கூடாது, அவருக்கு ஆலோசனை கொடுக்கவே கூடாது. அவர் சொல்றது தப்பா சொல்ற மாதிரி தான் இருக்கும், சூழ்நிலைக்கு தப்பா சொல்ற மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனா அவர் சொல்லுகிறதுக்கு அப்படியே கீழ்ப்படியணும். மீன் வந்துருச்சு பாருங்க. இப்ப இவங்களுக்கு என்ன சொன்னார்னா, ஒதுக்கப்பட்டிருக்கிற அந்த பாத்திரத்துல தண்ணியை நிரப்ப சொன்னாரு. இவங்க ஒன்னா ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்கல, அப்படியே நிரப்பிட்டாங்க. அப்படியே நிரப்பிட்டு அமைதியா நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்ப என்ன நடக்குது பாருங்க. அவர் அவர்களை நோக்கி, இப்போ அவங்களை நோக்கி ஜெபமே பண்ணல. நல்ல கவனிங்க, இயேசு என்ன பண்ணல,
பாஸ்டர் போல அப்படியே கையை வச்சு இந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறுவதாக அது ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணி அப்பதான் நம்புவீங்க நீங்க. நான் நம்ப மாட்டீங்களே. அப்படிலாம் பண்ணல. தண்ணி ஊத்த சொன்னாரு, ஊத்திட்டாங்க. இப்ப என்ன சொல்றாரு பாருங்க. அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். எவனாவது கொண்டு போக முடியுமா? நினைச்சு பாருங்க. அவங்க தான் தண்ணியை ஊத்துனாங்க. இவர் ஒரு ஜெபமும் பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. இவர் அற்புதர்ன்றதே நமக்கு தெரியாது. முதல்ல அற்புதம் இதுதான். ஆனா அந்த வேலைக்காரர்களுடைய தைரியம் பார்த்தீங்களா? அவங்க யாருடைய பேச்சுக்கு கீழ்ப்படிந்தாங்க? மரியாளுடைய பேச்சு கீழ்ப்படுகிறாங்க. அந்த அம்மா சொன்ன பேச்ச அப்படியே கவனத்துல வைத்திருக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு அதை மட்டும் செய்யுங்கப்பா, வேற எதுவும் நீங்க செய்ய வேண்டாம்னு சொன்னதை அப்படியே வைத்திருக்கிறாங்க. அதுதான் வார்த்தை மிக முக்கியம். வேதத்துல வார்த்தை என்ன சொல்லுதோ அதை அப்படியே நம்ம செய்து பழகணும் ஊழியத்துல. அப்பதான் நமக்கு அற்புதம் நடக்கும். இது நமக்கு எப்படி அற்புதம் நடக்கணும்ன்றது. இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு தைரியத்தை வர வைக்கிறாங்க பாருங்க. தண்ணியை கொண்டு போய் கொடுக்க சொல்றாரு. இந்த தண்ணியை கொண்டு போய் இப்ப யாருக்கிட்ட கொடுங்க? பந்தி விசாரிக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட கொடுங்கன்றாங்க. இவங்க அங்க போய் யாருக்கிட்ட உளரல. ஜாக்கிரதை, அடிக்கடி வாங்கிடாதீங்க, நாங்க தான் கண் கூட பார்த்தோம், இது வெறும் தண்ணி தான். அவர் என்னமோ வந்தாரு, ஏசு சொன்னாரு, தண்ணி தான் கொண்டு கொடுக்க சொன்னாரு, எதுக்கும் பார்த்து ஊத்துங்கப்பா, ஏதாவது எடை கூட ஆயிரப்போது, பிரச்சனை ஆகிப்போகுது, இந்த கல்யாண வீட்டில் உதவிதான் வாங்கிடாதீங்கன்னு சொல்லவே இல்லை பாருங்க. இவங்க கம்மனு இருந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோட கூட அந்த தண்ணீரை இவங்க கூட ருசி பார்க்கல, அப்படியே கொண்டு போய் யாருக்கிட்ட கொடுக்குறாங்க? கீழ்ப்படிதல். அப்படியே கீழ்ப்படிந்து யாருக்கிட்ட போய் கொடுக்குறாங்க பாருங்க. அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று, எங்க இருந்து அந்த இப்ப அது என்னவா மாறிட்டு இருக்குது? இப்ப அங்க மாறிச்சு பாருங்க. தண்ணீர்னு சொல்லல, இந்த திராட்சை ரசம் எங்க இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே என்று. தண்ணீரை மொண்டாங்க, ஆனா கொண்டு போறதுக்குள்ள அது என்னவா மாறுது? திராட்சை. காரணம் யாருன்னா இந்த வேலைக்காரங்க சொன்னதை செய்தாங்க, கீழ்ப்படிந்தாங்க, அடுத்தது செயல்பட்டாங்க. எந்த மற்றவங்கனே எஸ்கேப் ஆயிட்டு இருப்பாங்க. இது வம்புடா நமக்கு, அவங்க வேற யாராவது நீ பிரதர் நீங்க போய் கொடுங்க பிரதர், நீங்க போய் கொடுங்க பிரதர் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகிருப்பாங்க. ஏன்? நம்பிக்கை இல்லையே. தண்ணீரை கொண்டு போய் கொடுங்கன்னா யாருக்கு தைரியம் வரும் பாருங்க, யாருக்கு அந்த விசுவாசம் வரும்? ஆனா இவர்களோ ஒரு தைரியத்தோட ஒரு விசுவாசத்தோட கூட அவர் மேல நம்பிக்கை வைத்து, அவருடைய வார்த்தையின் மேல ஒரு நம்பிக்கை வைத்து தைரியத்தோடு கூட கொண்டு போய் தண்ணீரை கொடுத்தாங்க. அந்த தண்ணீரை கர்த்தர் அங்கே திராட்சரசமாய் மாற்றி இருந்தார். அல்லேலூயா. இப்ப அங்க நடந்த படிங்க. பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நம்ம ஊர் மாதிரி அங்க நடக்குது பாருங்க. நம்ம ஊர்ல முதல்ல சாம்பார் டேஸ்டா திக்கா இருக்கும். அவர் போக 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 சாம்பார் தீர தீர என்ன ஆகும்? தண்ணி ஊத்தி 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 அது கொஞ்சம் அப்படியே ரசமா மாறும். அதே போல அங்கேயும் நடந்திருக்குது. முதல் நல்ல டேஸ்டா இது திராட்சை ரசம் கொடுத்துருக்குறாங்க, அப்புறம் அதிலேயே போக போக டேஸ்ட் குறைஞ்சிருக்குது. அதை அவர் சொல்றாரு சாட்சியா. ஆனா இங்க திராட்சை ரசம் குறைய 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 என்னவா மாறுது? ருசியா மாறுது. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில கூட சந்தோஷம் குறைந்து போயிருக்கலாம், ஆசீர்வாதம் குறைந்து போயிருக்கலாம், நிம்மதி குறைந்து போயிருக்கலாம், சமாதானம் குறைந்து போயிருக்கலாம். இன்றைக்கு நீங்க சஞ்சலத்தோடு கூட நீங்க கடந்து வந்திருக்கலாம். நீங்க பெற்ற ஆசீர்வாதம் எல்லாம் இழந்து போய் நீங்க வந்திருக்கலாம். ஆனா மறுபடியும் கர்த்தர் புதுப்பித்து கொடுக்கும் போது பாருங்க, முன்னிலைமையிலும் அடுத்தது உங்களுக்கு இதிலும் நீங்க பெரிதானவைகளை காண்பீர்கள். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். இதுவரை நீங்க கண்ட அந்த ருசியை பாருங்களோ, இதுவரை நீங்க கண்ட அபிஷேகத்தை பாருங்களோ, இதுவரை நீங்க கண்ட ஆசீர்வாதத்தை பாருங்களோ, இனி உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் பெரிதா இருக்கும். ஹல்லேலூயா. இதுவரை அவங்க என்ஜாய் பண்ண குடித்த அந்த ரசத்தை விட இந்த ரசம் ரொம்ப ருசியா இருக்கு. ஹல்லேலூயா. அதே தான் இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் சொல்றார். சோர்ந்து போய் வந்திருக்கீங்களா?
கவலையோடு வந்திருக்கீங்களா? ஏதோ ஒரு குறையோடு நீங்க வந்திருக்கிறீங்களா? இந்த குறை எப்படா மாத்தணும்னு சொல்லி நீங்க வந்திருக்கீங்களா? இன்றைக்கு உங்க குறைகளை மாற்றுவதற்கு தான் இந்த செய்தியை கர்த்தர் கொடுத்து அனுப்பி இருக்கிறார். பயப்படாதே, கலங்காதே. இதுவரை நீ கண்ட அந்த ருசியை பார்க்கலாம், இனி ருசி மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை, அந்த குறைவை நிறைவாக்குகிற ஒரு கிருபையை நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முதல் கொடுத்த அந்த ரசத்தை பாருங்களோ, இந்த ரசம் ரொம்ப ருசியா இருக்கு, எப்படிப்பா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. பட்டுட்டு என்ன சொல்றாங்க, நீரோ இதோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே, இதுவரைக்கும் நீங்க இதை ஒளிச்சு வச்சிருக்கீங்களேன்றாங்க. தண்ணி தான் அது, வேற ஒண்ணும் இல்லை. ஆண்டவர் தொட்ட உடனே, ஆண்டவர் சொன்ன உடனே அது அவ்வளவு ருசியா மாறிடுச்சு. உங்க வாழ்க்கையில இந்த காலை வேளையில இந்த இயேசுனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வரப்போகிறது. உங்க வாழ்க்கையில கசந்து போயிருக்கிற வெறும் தண்ணீரை போல பிரயோஜனமற்று இருக்கிற இத பாத்திரத்தை போல நீங்க தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு ஓரமாய் இருக்கிற உங்க வாழ்க்கையில இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிந்து பாருங்க, எல்லாம் உங்களை குறித்து சாட்சி சொல்லுவாங்க. இதுவரைக்கும் நீ எங்க இருந்த, இதுவரைக்கும் நீ ஏன் இப்படி இருந்த, இதுவரைக்கும் இருந்தது என்ன ஆச்சு, கர்த்தர் இவ்வளவா இன்றைக்கு ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறாரே என்று சொல்லத்தக்கதாக சாட்சிகளை உங்க காதுகள் கேட்க இந்த கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. இப்ப சொல்றாங்க, இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து, பாத்தீங்களா எத்தனாவது அற்புதம்? முதலாவது அற்புதம். கானா ஊர்ல இந்த அற்புதத்தை கர்த்தர் முதலாவது இந்த அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய எண்ணத்தை வெளிப்படுத்தினார், மகிமையை வெளிப்படுத்தினார். வேலையிலேயே சொல்லுங்களேன். இப்ப அங்க குறைவு வந்ததே ஒரு நோக்கம் என்னன்னா, ஆண்டவருடைய மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்தவே அந்த குறைவு. உங்க வாழ்க்கையிலும் சில குறைவுகள் இருக்குன்னா அது உங்களை வெட்கப்படுத்துவதற்கு இல்லை, அந்த குறைவின் மத்தியில கர்த்தர் மகிமைப்படுகிறார். வேலையிலே சொல்லுங்களேன். சீக்கிரம் நம்புங்க. குழந்தை இல்லாம இருக்கீங்களா? நிறைய நிந்தை அவமானம் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கா? அது உங்களை வெட்கப்படுத்துவதற்கு இல்லை, அதன் மூலமா கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்த போகிறார். அது மூலமா உங்களை உயர்த்த போகிறான். வீடு இல்லை, வேலை இல்லை, வருமானம் இல்லை, கஷ்டம், பல குறைவுகளோடு நீங்க என்ன பண்ணி இந்த சமுதாயத்துல உங்களை நிறைய பேர் இப்படிதான் நிந்தித்து அவமானப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனா அது எதுக்கு தெரியுமா? அதன் மத்தியில அந்த குறைவுகள் எல்லாம் கிறிஸ்தேசுக்குள்ளாய் நிறைவாகும் பொழுது அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, இவங்க ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லுவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இவங்க போகிற அந்த நம்புகிற அந்த இயேசு ஜீவனுள்ள தேவன், இவங்க குறைவை நிறைவாக்கிட்டாரு, இவங்க கஷ்டத்தை மாத்திட்டாரு, இவங்களுக்கு நல்ல வீடு வாசலை கொடுத்துட்டாரு, இவங்களுக்கு பிள்ளைகள் கல்யாணத்தை நடத்திட்டாரு, இவங்களுக்கு குழந்தை கொடுத்துட்டாரு. அன்றைக்கு அவர் மகிமைப்படுவார். நாம் ஆராதிக்கிற தேவன் மகிமைப்படுவா. அதற்காகவே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இந்த குறைவுகள் என்ன இருக்கும் வந்திருக்கலாம். அதனால நீங்க அந்த குறைவுகளுக்காக துவண்டு போயிடாதீங்க. மரியாதை போல அந்த குறைவுகளை இயேசுவண்டை சொல்லுங்க. அந்த குறைவை ஏசப்பா கிட்ட சொல்லுங்க. அன்றே திராட்சரசம் குறைஞ்சிருச்சு, என் வாழ்க்கையில குழந்தை இல்லை, என் வாழ்க்கையில வீடு இல்லை, என் வாழ்க்கையில வருமானம் இல்லை, என் வாழ்க்கையில சுகம் இல்லை, என் வாழ்க்கையில நிம்மதி இல்லை, என்னென்ன இல்லை. பயப்படாதீங்க. நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, நமக்கு ஒரு தெய்வம் உண்டு, நமக்கு ஒரு மேய்ப்பன் உண்டு. அவரிடத்துல சொல்லுங்க. மரியாதை போல தைரியமா விசுவாசத்தோடு கூட நீங்க சொல்லி பாருங்க. அடுத்தது அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்க செய்து பாருங்க. உங்க குறைவை அவர் நிறைவாக்கி அவர் மகிமைப்படுவார். தலையிலேயே சொல்லுங்களேன். அவர் மகிமைப்படும்படியே நமக்கு அந்த குறைவுகளை ஒருவேளை கர்த்தர் அனுமதித்திருக்கலாம். அதனால நீங்க துவண்டு போக கூடாது, சோர்ந்து போய் விடக்கூடாது. தைரியமா விசுவாசத்தோடு கூட இந்த செய்தியில நீங்க பலப்பட்டு நீங்க விசுவாசித்து இன்று முதல் மரியாதை போல ஆண்டவரிடத்தில் அதை சொல்லிக்கொண்டே இருங்க. இந்த வேலைக்காரர்களை போல அவர் என்ன உங்களுக்கு சொல்லுகிறாரோ அதை மட்டும் நீங்க செய்து கொண்டு இருங்க. தண்ணீரை திராட்சரசமா மாற்றினது உண்மை என்று சொன்னா உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய என் தேவன் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதை வாசித்து முடிங்க. அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இதை பார்த்துட்டு இப்ப சீஷர்கள் என்ன ஆனாங்க? அதே தான் உங்களை சுத்தி இருக்கிற குடும்பத்தார், உறவினர்கள் எல்லாம் உங்க மேல என்ன வைப்பாங்க? கர்த்தர் மேல என்ன வைப்பாங்க? விசுவாசம் வைப்பாங்க.
உங்களுக்கு நடக்கிற இந்த அற்புதத்தினால மற்றவங்க தேவன் பேரில் விசுவாசம் வைப்பாங்க. அதுக்கு தான் ஆண்டவர் வெயிட் பண்ண வைக்கிறார் உங்களை. அதுக்கு தான் ஆண்டவர் சில குறைவுகளை நமக்கு அனுமதிக்கிறார். அவங்களுக்கு ஆண்டவர் மேல ஒரு விசுவாசம் வரும், நம்பிக்கை வரும், ஆச்சரியப்படுவாங்க. எங்க ஐசக் பிறக்கும் போது இந்த தண்டுக்காரப்பாளையம் பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு இந்து கோயில், அந்த இந்து கோயில் பூஜாரி கேள்விப்பட்டிருக்கிறார். இந்த மாதிரி 42 வயசுல பாஸ்டருக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லி. நீங்க நம்ப மாட்டீங்க, அதிகாலை 6 மணிக்கு எங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாரு. அவரு என்னடா வந்திருக்கிறாருன்னு பார்த்தா, ஃபாதர் நான் 2 ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், வாங்கிக்கிறீங்களான்றாரு. ஏங்க என்னங்க, உங்க பகவான் உங்களுக்கு கண் திறந்து இருக்கிறாராமே, உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்காமே, எனக்கு நம்பவே முடியல, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பாட்டி தாத்தாக்கு குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும்? அவர் ஆச்சரியப்பட்டு போய் 2 ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு பாருங்க, குழந்தை ஐசக்கு. இதுதான் ஆண்டவர் உங்க குறைவுல அவர்கள் தேவனை விசுவாசிக்கும்படி ஒரு அற்புதத்தை செய்து அவர் மகிமை அடைகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்க வாழ்க்கையில இன்றைக்கு இப்படிப்பட்ட குறைவோடு கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? அந்த குறைவை நிறைவாக்கி பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார். பிதா உங்களில் அவர் மகிமை அட போகிறார். அதனால நீங்க குறைவுகள் எல்லாம் நினைச்சு கவலைப்பட்டு சோர்ந்து போகாம சர்வ வல்லமுள்ள தேவனுடைய கரத்துல மரியாதை போல நீங்க அதை அறிக்கையிடுங்க. அதன் மூலமாக சீஷர்கள் தேவனை விசுவாசித்தது போல உங்க மூலமா சுற்றி இருக்கிற அநேகர் இயேசுவை விசுவாசித்து நம்முடைய சபைக்கு வரப்போறாங்க. நம்புறவங்கிறோ அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, இந்த கானாவூர் இதை பத்தி பேசினாலே எங்களுக்கு ஒரு சந்தோஷம். நாங்க ஃபேமிலி அங்க போயிருந்தோம். அங்க ஐசக்கு குழந்தை 1 வருஷம். அந்த கானாவூர் கல்யாணம் நடந்த அந்த இடத்துல ஒரு பெரிய சர்ச் இருக்கு. இப்போ அங்கே ஞாபகமா அந்த ஜூஸ் அங்கே என்ன பண்ணுறாங்க, கடைகள் நிறைய கடைங்க அங்கே விற்கிறாங்க. அங்கே நம்ம சர்ச்சுக்கு வாங்கிட்டு வந்து ராமபோஜனம் கொடுத்தேன். ஒரு 20 பாட்டிலும் வாங்கிட்டு வந்தேன். அங்கேருந்து ஃபுல்லாக வாங்கிட்டு வந்தேன். ஏர்போர்ட்டில் பிடிச்சிட்டாங்க என்ன. ஆனால் அவங்கக்கிட்ட சொல்லி, சார் சர்ச்சுக்கு கொடுக்குறது ஒன்று விட்டுட்டாங்க. அதை வாங்கிட்டு வந்து உங்களுக்கெல்லாம் கொடுத்தேன். எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரில. அங்கே போகும்போது அதை விற்கிற ஒரு யூத பெண் ஐசக்கை தூக்கி, 1 வயசு ஐசக்கை தூக்கி ஐசக்கு அந்த ஜூஸை ஊட்டி விட்டுச்சு பாருங்க. அவ்வளோ சந்தோஷமா இருந்தார், அவ்வளோ மகிழ்ச்சியா இருந்தது. கத்த அது எல்லாம் ஒரு குறைவே எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்குகிறார் என்று சொன்னா, அந்த குறைவின் மத்தியிலே கத்த உங்களை என்னை கொண்டு மகிமை அடைகிறார். நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே எழுந்து நில்லுங்க. பாஸ்டம்மா ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாரும் ஒரு மனதோடு எழும்பி நின்று இந்த செய்திக்கு நேராய் நம்ம அர்ப்பணிக்கலாமா? நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அற்புதங்களின் நேரம் இது. கர்த்தர் அதிசயத்தை செய்கிற நேரம் இது. தேங்க்யூ ஜீசஸ். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மகிமையிலே நிறைவாக்குவார். இயேசு யார் என்பது, இயேசுவின் நாமம் என்ன என்பதை நாம் அறிந்திருக்கணும். அது வெளியேற பெற்ற நாமம். அது என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லப்பட்டது. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அதை அவர் செய்ய வாய்க்க பண்ண வல்லமுள்ளவராயிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். மற்றவர்கள் நாம் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கணும், அதன் மூலமாய் நாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதை கர்த்தர் இந்த காலை வேளை நமக்கு தெளிவாய் போதித்திருக்கிறார். குறைவை நினைத்து மற்றவர்களை அற்பமாக நாம் எண்ணிவிடக்கூடாது. அதையே பேசி அவர்களை காயப்படுத்தி விடக்கூடாது. தேங்க்யூ ஜீசஸ். என்னுடைய வாழ்க்கையில் குழந்தை இல்லாத அந்த 10 ஆண்டு காலங்கள் இந்த ஊழியத்தை நிறைவாய் நிறைவேற்றின போது அநேகர் சொல்வாங்க, இவங்களுக்கே அற்புதம் நடக்கலை, இவங்க ஆலயத்துக்கு சென்று என்ன நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்வாங்க. அது ஆனால் இருதயத்தை அன்னாலை போல எங்களுடைய இருதயத்தை கர்த்தருடைய பாதத்தில் ஊற்றின போது கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்தார். உங்கள் கண்கள் காணத்தக்கதான ஒரு அற்புதத்தை செய்தார். எங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கர்த்தர் தந்து அவர் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அநேகர் அறிந்து கொள்ளும்படியாக, அதன் நிமித்தமாக தேவனுடைய நாகம் எல்லா இடங்களிலும் மகிமைப்படும்படியாக அந்த காரியத்தை கர்த்தர் செய்தார். சில வேளை நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் வருவதுண்டு.
அந்த குறைவின் நிமித்தம் நாமும் சோர்ந்து போகக்கூடாது. எப்பொழுது என்னோட வாழ்க்கையில் குறைவு இருக்கும்போதெல்லாம் இந்த குறைவை நான் நினைப்பதே இல்லை. ஆண்டவருக்கு எனக்கு மாத்திரம்தான் அந்த உறவு இருந்தது. ஆனால் மற்ற எல்லாரிடத்துலையும் சொல்வேன், இயேசு ஜீவிக்கிறார், இயேசுவால் உங்களுக்கு தர முடியும் என்று சொல்லி அநேகர் அதன் மூலமாக அற்புதத்தை பெற்றவர்களும் உண்டு. கடைசியாக நானும் அந்த அற்புதத்தை கர்த்தருடைய நாமத்தினாலே நான் பெற்றுக்கொண்டேன். ஏனென்றால் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக தான் சில குறைவுகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அதனால தான் கர்த்தர் அனுமதிக்கிறார் என்றால் நம் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியா. இந்த காலை வேளையில் வந்திருக்கிற தேவனுடைய ஜனமே, சோர்ந்து போக வேண்டாம். நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்பொழுது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். விரும்பினது வரும்பொழுது அது ஜீவ விருட்சம் போல. நெடுநாள் காத்திருக்கீங்களா? வருமானத்தில் குறைவு அல்லது சந்தோஷம் இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, வேதனை, வாழ்க்கை ஃபுல்லாக வேதனையாக தான் இருக்குது. என்றைக்கு இந்த நிலை மாறும் என்று ஏக்கத்தோடு வந்திருக்கீங்களா? கர்த்தர் இந்த காலை வேளையில் அற்புதத்தை செய்ய வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஆரோக்கியம் இல்லாமல், சுகம் இல்லாமல், பலவீனத்தோடு இது எத்தனை நாள் இந்த கஷ்டம், எத்தனை நாள் இந்த வலி, எத்தனை நாள் இந்த மனபாரங்கள் என்று வேதனையோடு வந்திருக்கீங்களா? அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த காலை வேளையில் கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லமுள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அதனால்தான் யோபு சொல்றார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார். நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவன், காதுள்ள தேவன். இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் அவருடைய கண்கள் திறந்தவைகளும் அவருடைய செவிகள் கவனிக்கிறவர்களுமாய் இருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் கேட்பது மாத்திரமல்ல, நம்முடைய ஜபத்தை கேட்பது மாத்திரமல்ல, அவர் நமக்கு பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறார். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று வாக்கு பண்ணின ஆண்டவர். ஓ ஹல்லேலூயா! நமக்கு அவர் துணையாய் இருந்து எல்லாவற்றையும் செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். சங்கீதக்காரன் தாவீது நன்கு அறிந்திருந்தார். சங்கீதம் 23 வாசிக்கிறோம். முதலாவது கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் குறைவுபடேன். கர்த்தர் எனக்கு நிறைவாயிருக்கிறார். ஹல்லேலூயா! அவர் என்னை மேய்ப்பதினாலே புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களில் என்னை கொண்டு போக வல்லமுள்ளவராயிருக்கிறார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபட்டு போகாது. கர்த்தரை தேடுகிற ஜனமே, உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபட்டு போகாது. சோர்ந்து போகாது. அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தகப்பன் உண்டு நமக்கு. அதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர். இருப்பதிலே சந்தோஷமாய் மன நிறைவாய் வாழ பழகிக்கொள்ளுங்க. என்ன இருக்குதோ அதில் சந்தோஷமா, கர்த்தர் இன்றைக்கு இதை கொடுத்தாரா, இதிலே நான் சந்தோஷமாய் இருக்கிறேன்னு சொல்லுங்க. நான் நாளை தினத்தை குறித்து கவலைப்படாது என்று சொன்ன ஆண்டவர், நாளை குறித்து கவலையே படாதுங்க. அதன் பாடு, அது அந்த நாளுக்குரிய பாடு. அது இன்றைக்கு என்னை கர்த்தர் சமாதானத்தோடு வைத்திருக்கிறார். இன்றைக்கு நான் சுகமாய் இருக்கிறேன் என்று அது மகிமைப்படுத்துங்க. தேவனே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, உயர்த்துங்க. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கும். ஹல்லேலூயா! தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எப்படி அந்த வேலைக்காரர்கள் இயேசு சொன்னதை செய்தார்களோ, இயேசுவை விசுவாசித்தார்களோ, இயேசுவை என்னெல்லாம் அவர் இயேசுவை நம்பி செயல்பட்டார்களோ, அந்த வேலைக்காரர்களை போல நாம் இருக்க முடியுமா? நம்மை நிதானித்து அறிகிற நேரம். தேங்க்யூ. இயேசு சொன்னதை நான் செய்கிறேன். இயேசு சொன்னதெல்லாம் அந்த வேதத்தில் இருக்கு. அவர் நம்மோடு அனுதினமும் பேசுகிற தெய்வம். அவர் பேசாமல் இருப்பதற்கு அவர் கல்லோ மரமோ அல்ல. இந்த வேதத்தை வாசித்து, இந்த வேதத்தை தியானித்தா போதும். அதுதான் அவருடைய வார்த்தைகள். தேங்க்யூ ஜீசஸ். அவர் நான் சொல்கிறத செய்ய, இயேசு சொன்னதை நான் செய்வேன்னு ஒப்புக்கொடுங்க, தீர்மானிங்க. நான் ஏசப்பாவை விசுவாசிக்கிறேன், என்ன சொன்னாரோ அதை என் வாழ்க்கையில செய்வேன், தடைப்படாது ஒன்றும். நான் ஏசப்பாவையே நம்பி செயல்படுவேன். அவரை நம்பி அந்த வேலைக்காரர்கள் வெறும் தண்ணியை ஊற்றினார்கள், நிரப்பினார்கள். நிரப்பும் போது அது அந்த வார்த்தையை நம்பி எடுத்து பரிமாறினார்கள். அவருடைய முகங்கள் எப்படி இருந்திருக்கும் யோசித்துப்பார்.
நல்ல திராட்சை ரசம் தண்ணி போலவே இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் அது கலர் தான் இல்லையா, நல்ல பதப்படுத்தின திராட்சை ரசம் அது அப்படியே தண்ணி போல தான் இருக்கும், தண்ணி கலரில் தான் இருக்கும். அதனால தான் வித்தியாசம் இல்லாமல் அவங்க கொண்டு போய் தைரியமாக கொடுத்தாங்க. அது தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின கர்த்தர் உங்களோட வாழ்க்கையிலே ருசியுள்ள வாழ்க்கையாக கர்த்தர் மாற்றுவாங்க. இந்த வாழ்க்கை உங்களுக்கு சோர்ந்து போய் இருக்கா, வெறுமனே இருக்கா, ஏன் பிறந்தோம், ஏன் வளர்ந்தோம், இந்த வீட்டில் ஏன் இருக்கும், இந்த உலகத்தில் ஏன் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் ஒரு ருசியுள்ள வாழ்க்கையாக மாற்ற வல்லமுடையவராயிருக்கிறார். உங்கள் வியாபாரத்தில் ஒரு ஆசீர்வாதம், உங்கள் உடல் சுகத்திலே ஒரு பலனை கர்த்தர் தர வல்லமுள்ளவராயிருக்கிறார். உங்கள் குடும்பத்திலே சமாதானத்தில் குறைவில்லாமல், சந்தோஷத்துக்கு குறைவில்லாமல் எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்ற வல்லமுள்ளவராயிருக்கிறார். அவரை நிறைவாய் துதித்தா போதும், அவர் சொன்னதை செய்தா போதும், கர்த்தர் மகிமுள்ள வாழ்க்கையாய் நம்மை மாற்றுவார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மகன் மனச்சின் காலை வேலைக்காய் நன்றி அப்பா. இந்த காலை வேலையில் உம்மை தேடி வந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய தெய்வீக சமாதானம், சந்தோஷம் ஆண்டவரே பலத்தினால் நிரப்பி அனுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. குறைவோடு வந்த பிள்ளைகளை கர்த்தனை நிறைவாய் மாற்றுவீராக. நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஐயா. நீர் அற்புதர் என்பதை மரியாள் அறிந்தது போல ஆண்டவரே தேவனுடைய குமாரன் என்று மரியாள் அறிந்து செயல்பட்டது போல தகப்பனே, நாங்கள் எல்லாரும் நீ தேவனுடைய குமாரன், உம்மால் செய்யக்கூடாத காரியம் இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். என் தேவனால் எல்லாம் கூடும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. காலை வேளையில் வந்த உம்முடைய பிள்ளைகளை நிறைவான பலனோடு அனுப்புவீராக தகப்பனே. உம்மை ஸ்தோத்திரம். என்னென்ன தேவையோடு வந்தார்களோ அந்த தேவையெல்லாம் கர்த்தனை சந்தித்து சமாதானத்தோடு அனுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறாங்க கர்த்தாவே. தொடர்ந்து கர்த்தாவே சுகமாய் உம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்தீங்க, மீண்டும் சுகமாய் சென்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தனீர் உதவி செய்வீராக தகப்பனே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். செய்தி கொடுத்த உம்முடைய தாசன் இன்னும் அநேக லட்சங்களுக்கு கர்த்தனீர் பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை எல்லாம் தாழ்த்துற வெறுமையாக்குகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், துதிகன மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்க நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.